நான் இதுவரையும் கிருபையை பற்றி வசனத்தை கொடுத்தேன். அடுத்ததாக நான் சிஸ்டர் அருந்ததியை அஷோபா ஆன்டேரியோவிலிருந்து அழைக்க போகிறேன். சிஸ்டர் அருந்ததி. Praise the Lord. Praise the Lord, Sister Arundhati. God bless you. Good to hear your voice. வாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் அவளோடு இருக்கிறோம். 210 நாடுகளில் இருந்து அவர்களும் வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்கிற வார்த்தையை கேட்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் சங்கமம் வானொலி நிகழ்ச்சி ஊழியர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலே வார்த்தையை கேட்கும் முன்பதாக நாங்கள் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் மத்தியில் கடந்து வந்தீரப்பா. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதிலை கொடுத்து எங்களை வழி நடத்துறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே அடியாளை சிலுவைக்கு பின்னாக மறைத்து மாம்சம் வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்துங்க சுவாமி. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நல்ல நிலையத்தில் விழுந்த விதையாக அது பயன் கொடுக்கத்தக்கதாக பலன் கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய அன்புள்ள பலத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபித்து ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாட்களிலே விசேஷமாக எனக்காக சுகையினப்பட்ட காலத்திலே ஜபித்த உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரும் தம்முடைய கிருபையினாலே எழுந்து பிரகாசிக்க ஆண்டவர் மறுபடியும் என்னை தூக்கி எடுத்து நிறுத்தினபடியால் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துகிறோம். நாம் யார்? இன்றைய நாளிலே ஒரு கேள்வியோடு கூட நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜெனரேஷனாக, we are chosen generation. நாமும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏனென்றால் நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற பிறந்தவர்கள். நான் அல்ல, பேதுருவே அங்கே சொல்கிறார். 1 பேதுரு 2:9 நீங்கள் உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, நாம் அவ்வளவு பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம்
தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் அங்கே கூறுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறிய வசனம் மத்தேயு 18:3 நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் விசேஷமானவர்கள். நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நாம் யாருக்கு சொந்தமானவர்கள்? பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறுகிறபடியால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஏன் இந்த வார்த்தை கூறுகிறதை பாருங்கள். வெளிப்படுத்தல் 1:6 தேவன் அங்கே யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்துற நேரத்திலே அவருடைய வார்த்தை அங்கே எழுதுகிறார், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் விசுவசித்தவர்கள். ஏனென்றால் நாங்கள் அங்கே பார்க்கிறோம், ராஜாக்களும் ஆசாரியர்களாம எங்களை தேவன் மாற்றும்படியாக தம்முடைய தூய ரத்தம் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து, இந்த அன்புதான் மிகவும் முக்கியது. இந்த அன்பினால் அவர் என்ன செய்தார்? தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை கழுவி நமக்கு ஒரு தகுதியை கொடுக்கிறார், நமக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கிறார். என்னவாம்? நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்குகிறார். ஹல்லேலூயா! அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ராஜ்யம் நம் மத்தியில் வருவதாக என்று நாங்கள் துதிப்போம். பாருங்கள், பாவத்திலும் சாபத்திலும் அமிழ்ந்திருந்த நாங்கள், எங்கேயோ பிறந்திருந்த நாங்கள், எங்கேயோ வாழ்ந்திருந்த நாங்கள் உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது தேவன் தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டதினாலே, அவர் எங்களை பாவமர கழுவி சுத்திகரித்ததாலே நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினோம். இவ்விதமாய் தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகவே தான் நான் கூறுகிறேன், நீங்கள் யாவரும், இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாவரும் விசேஷமானவர்கள். நீங்க ஒரு விசேஷ திட்டத்துக்கு என்று தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, மற்றவர்கள் உங்களை புறக்கணிக்கலாம், மற்றவர்கள் உங்களுக்கு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஒன்றுக்கும் உதவாது என்று கூறியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை குறித்து ஒரு நற்செய்தி கடந்து வருகிறது உங்களை நோக்கி. நீங்கள் விசேஷமானவர்கள். அங்கே பார்க்கிறோம், தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஜனங்களை தெரிந்து கொண்டார். நாங்கள் பார்க்கிறோம், மோசேயை எடுத்துக்கொண்டார். அநேக மனிதரை தேவன் அந்த நாட்களிலே பயன்படுத்தினார். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமை பயன்படுத்தினார், ஈசாக்கை பயன்படுத்தினார், தேவ திட்டம் நிறைவேற யாக்கோபை பயன்படுத்தினார், யோசேப்பை பயன்படுத்தினார். இது வரிசையிலே பார்க்கும் போது அங்கே விசேஷமாய் ஒரு மனுஷனை அவர் தெரிந்தெடுக்கிறார். அவர்தான் மோசே. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடி அவர் பிறந்த சூழ்நிலையே மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டது. அன்பானவர்களே, நீங்கள் இப்பொழுது தற்பொழுது போகிற சூழ்நிலை மிகவும் கடினமானதாய் காணப்படுகிறதா? நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் தேவனுக்கு தேவை. தேவன் உங்கள் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் மேல் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நினைவு கூறுங்கள், அன்று மோசே பிறந்த போது அங்கே ஆண் பிள்ளைகளை எல்லாம் அங்கே பார்க்கிறோம் நைல் நதியிலே போட வேண்டிய சூழ்நிலை. ஆனால் கர்த்தருடைய கண்களிலோ மோசேக்கு கிருபை கிடைத்தது. ஏனென்றால் அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்ற பிறந்த ஒரு மனுஷன். ஆகவே பார்க்கிறோம், அவர் லேவி கோத்திரத்திலே அங்கே அவர் பிறந்தார். லேவி கோத்திரம். அவருடைய தகப்பனாருடைய பெயரை நாங்கள் பார்த்தா அம்ராவின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. மோசேயின் வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்தபடி 40 வருடங்கள் 3 பிரிவுகளாக அவருடைய வாழ்க்கையிலே 40 வருடங்களாக அவர் கடந்து செல்வதை பார்க்கலாம். மோசே என்பதற்கு ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். மோசே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். ஏனென்றால் பார்வோனின் குமாரத்தி தான் கண்டெடுக்கிறார். உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். அப்பொழுது அவருக்கு மோசே என்று பெயர் வைக்கிறார். அதன் அர்த்தம் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர். அவர் கோசேன் நாட்டிலே கிறிஸ்துவுக்கு முன்பு 1571 ஆண்டில் பிறந்தவர். மோசே 40 வயதான போதுதான் தங்கள் ஜனங்கள் படும் பாட்டை அவர் அறிந்தார்.
அடுத்த 2ஆம் பகுதியிலே பார்க்கிறோம், அவர் 40 வருடம் வனாந்தரத்திலே திரிந்தார். அடுத்ததாக 3ஆம் பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம், அடுத்த 40 வயது அவர் வரும்போது அங்கே அவர் திரும்பவும் மறுபடியும் தன் மாமனாரிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவர் போகிறதை பார்க்கலாம். ஆகவே அவருடைய சரித்திரத்தை நாங்கள் மறுபடியும் ஒரு ஆழமாக பார்ப்போம். அவருடைய தாய் ஒரு ஞானமுள்ள தாய். அங்கே பார்க்கிறோம், அவள் நதியோரத்திலே கீழ் பூசி பெட்டியிலே மகனை வைத்த போதும் அங்கே அந்த என்ன நடக்கும் என்று அறியும்படி சகோதரியை அவள் நிறுத்தி அந்த தாய் சென்றதை பார்க்கிறோம். இந்த தாயுடைய ஞானத்தினாலும் தேவ கிருபையினாலும் அங்கே பார்க்கிறோம், அந்த குமாரத்தி அந்த நேரம், அந்த க்ஷணம் என்று சொல்லுவோம், அந்த நிமிஷத்திலே அங்கே வேறு யாரும் வரவில்லை. அந்த எந்த ராஜாவால் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ அதே ராஜாவுடைய மகள் அங்கே வந்து அந்த குழந்தை எடுக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பாருங்கள் தேவனுடைய அற்புத கரத்தை. அந்த குழந்தை யாரிடத்தில் வளர்க்கப்பட வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டபடியால் அது அந்த தாயிடமே, பெற்ற தாயிடமே வளர்க்கப்படுகிறது. மோசே அங்கே பார்க்கிறோம், இஷ்டவேளை வழி நடத்தும்படி அவர் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமானபடியால் தம்மை பற்றி அறியும்படி, தம்முடைய காரியங்களை அவர் அறியும்படியாக அங்கே தாயாரால் வளர்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமானபடியால் ராஜ அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறார். ராஜகுமாரனுக்குரிய சகல பயிற்சிகளையும் அங்கே பயிற்றுக் கொள்கிறார். அப்போஸ்தலர் நாங்கள் 7:22 பார்த்தால், மோசே எகிப்தியருடைய சகல சாத்திரங்களிலும், அவர்களுடைய சகல சாத்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று பார்க்கிறோம். இவ்விதமாகத்தான் அங்கே மோசே வளர்க்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவர் தேவ சித்தத்துக்கு ஏற்றபடி அங்கே பார்க்கிறோம், அந்த இடத்திலே ஒரு கொலை குற்றத்துக்கு அங்கே அவர் பயந்து, அந்த கொலை, தான் செய்த கொலை தெரியப்பட்டதென்று அறிந்த பின்பு அவர் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறார். இதுவும் தேவனுடைய ஒரு திட்டம்தான். அங்கே வைத்து அந்த 40 வருஷம் அவர் தேவன் அங்கே அவருக்கு அநேக காரியங்களை கற்பிக்கும்படியாக வழி நடத்ததை பார்க்கலாம். வனாந்தரம் என்றது ஒரு தனிமையான இடம், ஒரு சிந்திக்க வேண்டிய இடம். அந்த தனிமையிலே நாங்கள் அதிகமாக சிந்திப்போம். அப்ப அந்த காலத்திலே அவர் தன்னுடைய தாய் தனக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள், தாய் தனக்கு பாலூட்டும் போது கற்பித்த காரியங்கள், அவற்றையெல்லாம் அவர் சிந்தித்து பார்ப்பார், அடுத்து பார்த்திருப்பார். அது மட்டுமல்ல, அவர் அங்கே தன்னுடைய தெய்வத்தை குறித்து, தாம் ஒரே ஒரு தெய்வத்தை வணங்குவதை குறித்து கூட அவர் அறிந்திருக்க முடியும். ஆனால் இந்த இடத்திலே அவர் வனாந்தரத்திலே இருக்கிறார். ஆகவே அங்கே பார்க்கிறோம், தேவ சித்தம் செய்யும்படி அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் பரிசுத்தமாக வாழுவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதுதான் மிகவும் முக்கியம். ஒருவன் தேவ சித்தம் செய்யும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருப்போமானால் அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது மிக அவசியம். அது மட்டுமல்ல, தேவனை குறித்த உறவு அவர்களுக்கு இருக்க வேண்டும். அங்கே பார்க்கிறோம், தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி அங்கே அவர் யாத்திராமம் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஓரே பர்வதத்திலே முச்செடி நடுவிலே தேவன் அவரை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அவர் இதோ அடியேன் என்று சொன்ன போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கிட்டிச் சேராயாக, அதாவது எனக்கு கிட்ட நீ வர வேண்டாம் என்ற மாதிரி, நீ இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலட்டி போட்டு, ஏன் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. 6ஆம் வசனத்திலே அங்கே அவர் தன்மை வெளிப்படுத்தும் போது தேவன் அழகாக அவருக்கு கூறுகிறார், இவர் என்ன இது, இந்த முச்செடி அவியாமல் இருக்கிறது என்று அவர் கிட்டே பார்க்க சென்ற போது அங்கே தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று அவருக்கு கூறினார். அப்ப பாருங்கள், இவருக்கு இந்த ஆபிரகாமின் தேவன், யாக்கோவின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்பது எப்படி புரிந்திருக்கும்? பார்வோனின் அரண்மனையில் அல்ல, தன்னுடைய தாய் பாலூட்டி வளர்த்த அந்த நாட்களிலே தாய் அவருக்கு
ஊட்டி கொடுத்த, பேசி கொடுத்த, கற்பித்து கொடுத்த காரியங்கள். அவள் பாலூட்டும் போது சொல்லிக் கொடுத்தாள், நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், நம்முடைய தேவன் ஈசாக்கின் தேவன், நம்முடைய தேவன் யாக்கோபின் தேவன். அங்கே நாங்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமானால் 7ஆம் 8ஆம் வசனங்களை அங்கே ஆண்டவர் ஒரு கற்பனையாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவைகளை குறித்து பேசி நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. இன்று தாய் தகப்பன்மாருக்கு ஒரு நேரமே இல்லை பிள்ளைகளோடு பேசுவதற்கு. they are busy world. இப்ப அவர்கள் வேலை வேலை என்று போய், உழைப்பு உழைப்பு என்று போய் உழைக்கத்தான் வேண்டும், வேலைக்கு போகத்தான் வேண்டும். ஆனால் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லாம இருக்கிற ஒரு காலத்துல நாங்கள் வாழ்கிறோம். அன்பானவர்களே, அங்கே பார்க்கிறோம், அன்று மோசேக்கு அவளுடைய தாய், அந்த ஞானமுள்ள தாய் அவைகளை குறித்து பேசி பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், அவர் வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசினார். இதன் மூலமாய் தேவன் பேசும்போது இவர் தன்னுடைய தேவன் என்பதை அங்கே மோசே அறிந்து கொண்டான். அதான் இதோ அடியேன், இதோ அடியேன் என்று அவன் தன்னை ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலே மோசேயின் வாழ்க்கை இந்த சம்பவத்துக்கு பின்பாக மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே அவர் சொல்றான், பாதரட்சைகளை கழட்டி போடு மோசே, இனி உன்னுடைய வழி அல்ல, இனி என்னுடைய வழியில் நடக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்றார், பாதரட்சை உன்னுடைய வழி அல்ல, நீ உண்ட பாதரட்சியை போட்டுக்கொண்டு போகிற உன்னுடைய விருப்பம் போல் நடந்த வாழ்க்கை அல்ல, இனி நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன் வழிப்படி அல்ல என் விருப்பப்படி நான் உன்னை நடத்துவேன் என்று அங்கே பாதரட்சிகளை கலட்டி போடு என்று சொல்லுகிறார். நான் உன்னை ஒரு விசேஷ ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லி இந்த வாழ்க்கையிலே அவர் கீழ்ப்படிந்து பாதை வழிமாறி நடக்க அங்கே தேவன் அங்கே அவரை தன்னை நோக்கி அங்கே மாற்றப்படுகிற ஒரு வாழ்க்கையை அங்கே மோசேக்கு அவர் கட்டளையிடுகிறார். அவர் வனாந்திரத்திலே வைத்து பயிற்றப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவர் தேவ சித்தம் நிறைவேற்ற பார்வோனின் அரண்மனையிலே அங்கே பார்க்கிறோம் 10 வாதைகளின் பின்பு அங்கே அவர்களை இஸ்ரவேலரை அழைத்து செல்வதை பார்க்கிறோம். நான் ஷார்ட்டாக கூறுகிறேன், சுருக்கமாக நேரம் போகிறபடியா அங்கே பார்க்கிறோம், அவர்களை அழைத்து செல்கிறார். யாத்ராம 24:2-12 நாங்கள் வாசிப்போமே. ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, மலையிலே ஏறி போகும் சம்பவம் வந்த போது எல்லோரையும் பரிசுத்தப்படுத்தி அவர்கள் பஸ்காவை அரைத்த பின்பு அங்கே மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். 2ஆம் வசனம் அங்கே கூடுகிறது 24ஆம் அதிகாரத்திலே, நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு என்று அங்கே கூறுகிறார். பாருங்கள், அன்று கிட்டி சேராயாக என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு பார்க்கிறோம், அந்த அனுபவத்தின் பின்பு மோசையை பிடமிட்டு பரிசுத்தப்படுத்தி அவரை இஸ்ரவேலருக்கு தலைவனாக மாற்றி ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றி கோலை அவர் அற்புதங்கள் அடையாளம் செய்யும்படி வல்லமைப்படுத்தி பலப்படுத்தி அவரோடு பேசி அங்கே பார்க்கிறோம். தற்பொழுது இப்ப என்ன கூறுகிறார், மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், ஜனங்களை வர வேண்டாம் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கிறோம் 9ஆம் வசனம், பின்பு மோசே அங்கே வந்து திரும்ப அவர் இறங்கி வந்து மோசே ஆரோனையும் நாதாப்பும் அபியூவும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் அங்கே ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், அவர்கள் தரிசித்த பின்பு 11ஆம் வசனம், அவர்கள் புசித்து குடித்து அத்தோடு அவர்களுடைய வேலை முடிந்தது. இன்று சபைக்கு வருகிறவர்கள், இன்று ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்கள் பார்க்கிறோம், அவர்கள் தங்களுடைய காரியம் சந்திக்கப்பட, தங்களுடைய தேவை சந்திக்கப்பட்டால் போதும் என்று கர்த்தரை பின்பற்றுகிற ஜனங்கள் அநேகரை நாம் பார்த்திருப்போம். அவர்கள் என்னதான் தேவன் நன்மை செய்தாலும் ஆனால் நன்றி மறந்து போவார்கள்.
தேவனை பெற்ற அனுபவங்களை கூட அவர்கள் மறந்து போவார்கள். தேவன் அவர்களுக்கு செய்த எத்தனையோ விசுவாசித்த தேவைகளை அவர் சந்தித்திருப்பார். வியாதிகளை குணப்படுத்தியிருப்பார். வேலையற்றவர்களுக்கு வேலை கொடுத்திருப்பார். குடும்பத்தின் குழப்ப நிலைகளை நீக்கி சமாதானம் கொடுத்திருப்பார். ஆனாலும் அந்த தேவனை சரிசித்த சம்பவங்களை மற்றவர்களைப் போல், இந்த மூப்பரை போல் அவர்கள் அங்கே புசித்து குடித்து அதிலேயே அவர்கள் மறந்து போனார். ஆனா பார்க்கிறோம், மோசே மட்டும் மேகத்தின் நடுவே பிரவேசித்து மலையில் ஏறி இரவும் பகலும் 40 நாள் அங்கே தொடர்ந்திருந்தார். அன்பானவர்களே, இன்று எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவும் அங்கே அதிகமாக ஜெபத்திலே தரித்திருந்தார். இங்கே பார்க்கிறோம், மோசே அங்கே தம்முடைய சமூகத்திலே இரவும் பகலும் 40 நாள் உண்ணாமல் குடிக்காமல் அங்கே இருந்தார். பார்க்கிறோம், அவர் தொடர்ந்து வருகிற அவருடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் மேற்கொள்ளும்படியாக தேவன் அங்கே கற்பனைகளை கொடுத்து அந்த 2 பலகையும் எழுத வைத்தது மட்டுமல்ல, அங்கே சொல்லுகிறார், ஏறி வாண்டு உன்னதமான அனுபவத்துக்கு கணுக்கால் அளவு இடுப்பளவு பிறகு நீச்சல் அளவு என்று சொல்லி அங்கே தேவன் அவரை அந்த அனுபவத்துக்கு கூடாக நடத்துகிறதை பார்க்கிறோம். நீயோ அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற என்னை நோக்கி பார்த்து ஜெபி, அப்பொழுது நான் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவாகிய நான் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பேன் என்று அவர் சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது சொன்னார். அன்பானவர்கள், எங்களுடைய குடும்பத்திலே வருகிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா வேதனைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் சகலவற்றை நாம் தனியே அறை வீட்டுக்குள்ளே சந்தித்து அங்கே ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்திலே முறையிட்டு மோசே எவ்விதமாய் ஜனங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே கொன்று போய் அன்று ஜெபித்தானோ, சீனாய் மலையிலே உட்கார்ந்து ஜெபித்தானோ, அவ்வண்ணமாய் நாம் அவருடைய சமூகத்திலே நாங்கள் மூழ்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அவ்விதமான அனுபவங்களை தருவார். ரகசியங்களை பேசுவார். மோசேக்கு அவர் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தது மட்டுமல்ல, அவர் காரியங்களை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் பிரயாணத்திலே அங்கே பார்க்கிறோம், மோசே மேகத்தின் நடுவே பிரவேசித்து மலையில் ஏறி போனான். இரவு பகலும் 40 நாள் இருந்தான். அவருடைய சமூகத்திலே அவன் எல்லாவற்றையும் மறந்து போனான். ஏனென்றால் அவன் ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் அநேகமாய் இருந்தபடினால் தேவன் அவிதமான அனுபவத்திற்குள் உட்படுத்தி அங்கே அந்த இஷ்டவேலரை நடத்தி செல்வதற்கு தலைவனாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் அவர்களுடைய பாஷையிலே தேவனுடைய ஜனங்களுடைய பாஷையிலே அவர்களுக்கு ஒரு தல கத்தனாகவும் அங்கே இருந்து அவர் காரியங்களை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய அறை வீட்டிலே ஏறி போய் அந்த ரங்கத்தில் இருக்கிற அவரிடத்திலே ஜபிக்கும் போது தேவன் நம் பிள்ளைகளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடையை தருவார், வெளிப்படுத்துவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். தேவன் இரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். அங்கே அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கேட்கும் போது அவர் அங்கே தன் இறுதியாக நாங்கள் பார்க்கிறோம், அவர் எவ்விதமாக அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், யோவான் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொண்டு நடக்கிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனிடத்தில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இவ்விதமாகத்தான் அங்கே நாங்கள் ஜபிக்கும் போது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய சமூகத்திலே உண்மையாக எங்களுடைய உள்ளத்தை ஊற்றி நாங்கள் ஜெபிக்கும் போது அன்பானவர்களே, எங்களுடைய அன்பான தேவன் அவருடைய கற்பனையை கை கொண்டு நாங்கள் பரிசுத்தமாய் வாழுகிற போது, அவரிடத்தில் அன்பாயிருந்து ஜெபிக்கிற பொழுது அவர் எங்களுடைய சத்தத்தை கேட்பார், நிச்சயம் கேட்பார். அதுதான் அந்த யோவான் 14:22 சொல்லுகிறது, நானும் அவனுக்கு அன்பாயிருந்து என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அவர் வெளிப்படுத்துவார். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதில் உண்டு. சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ்யாதி ராஜ கூட்டமாயிருக்கிறீர்கள். நீங்கள் ராயல் பிரீஸ்ட்ஹுட், நீங்கள் ஒரு தேவனுடைய ஆசாரிய கூட்டமாயிருக்கிறீர்கள். சொந்த ஜனம் சம்பத்தாயிருக்கிறீர்கள். ஆகவே அவர் உங்களை கைவிட மாட்டார். அன்பானவர்களே, அங்கே பார்க்கிறோம் மோசேயோட வாழ்க்கையிலே இறுதியாக
உபாகமம் 12:3 நாங்கள் வாசிப்போமானால் தேவன் மோசேயை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அவர் தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறவன், அது மட்டுமல்ல எப்பொழுதும் எனக்கு உண்மை உள்ளவனாக அவன் வாழ்ந்தான் என்று தேவன் அங்கே சொல்லுகிறார். மோசே என்னிடத்தில் மற்றவர்களை போல அல்ல, முகமுகமாக அவன் தரிசனம் பெற்றுக் கொள்கிறதை அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் அவரை தரிசிக்க கூடியதாக தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, மோசே மட்டுமல்ல, இன்றைக்கு நான் உங்களுக்கு கூறுகிறேன், நீங்கள் உங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற அவரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாக தேவ தரிசனத்தையும் அவருடைய வெளிப்படுத்தலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கூட அநேக சம்பவங்களிலே தனிமையிலே போராடுகிற வேளையை கர்த்தர் தம்முடைய வார்த்தை கூடாக பேசி என்னை பலப்படுத்திய அனுபவங்கள் உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஆகவே அதை மறந்து போக வேண்டாம். இன்றைய நாளிலே மறுபடியுமாக உங்கள் அறை வீட்டுக்குள்ளே சென்று அந்த இடத்தில் இருக்கிற அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து அன்பாயிருக்கிற அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்ற அன்பு குறையக்கூடாது. அவரை பற்றி நாங்கள் வைத்திருக்கிற அன்பும் அவரை பற்றி நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் குறைந்து போகக்கூடாது. அதுதான் அங்கே 8ஆவதிலே நாங்கள் தொடர்ந்து வாசிப்போமானால் 3, 7, 8ஆம் வசனங்களிலே பார்ப்போமானால் தேவனே மோசேயை குறித்து சாட்சி கூறுகிறார். ஆகவே இந்த நாளிலே எங்களை ஒப்புவிப்போம். மோசே எவ்வண்ணமாய் அவன் ஜனங்களுக்கு ஒரு சாயலை காண்கிறவன். கர்த்தருடைய வார்த்தையின்படி அங்கே பார்க்கிறோம், சகல சாத்திரங்களிலும் அவன் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலிலும் வல்லவனாயிருந்த அவனை தேவன் எவ்விதமாக வழி நடத்தினார் என்பதை பார்க்கும்போது எவ்வளவு அற்புதம். ஏனென்றால் அவன் ஒரு தலைவனாக வேண்டும், ஜனங்களுக்கு வருகிற யுத்தங்களை முன்னின்று நடத்த வேண்டும். தூர நோக்குள்ளவர். அன்பானவர்களே, எங்களுடைய தேவன் தூர நோக்குடைய பிதா. அவர் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் முடிவுகள் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுங்கள். அன்று மோசே அத்தனை ஜனங்களையும் அவன் வழி நடத்த தேவன் அவரை எல்லாவற்றிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்யையிலும் வல்லவனாக அவர் அனுப்பினார். அது மட்டுமல்ல, அவர் தலைவன் மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசி. அதே ஜனங்களுக்கு அவனுடைய வார்த்தை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை போல இருந்தது. ஏனென்றால் அவன் தேவனுடைய வாயாய் இருந்து அங்கே சகல அற்புதங்களையும் அங்கே நடப்பித்ததை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தரின் சாயலை அவர் கண்டார். கர்த்தருடைய வார்த்தையின் படிதான் அங்கே அவருக்கு மரணமும் ஏற்பட்டது. நீங்கள் பார்க்கலாம், கடைசி காலத்திலே அங்கே அவர் வார்த்தையின்படி மரித்தார். ஆனால் வேத ஆராய்ச்சியாளர் அவர் எலியாய் போல எடுக்கப்பட்டிருக்க கூடும், எலியா தீர்க்கதரிசியை போல் அவரும் எடுக்கப்பட்டிருக்க கூடும் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் இயேசு மறுரூப மலையிலே அங்கே சம்பாசித்தது நமக்கு தெரியும். அந்த சம்பவத்திலே எலியாவும் மோசேயும் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆகவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மோசேயிலே வைத்த பெரிய திட்டத்தை பாருங்கள். அவர் அங்கே கட்டங்கட்டமாக 40 வயது பின்பு அங்கே இஸ்ரவேல் வனாந்தரத்திலே 40 வயது இவ்விதமாக அவரை வழி நடத்திய தேவன் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசேஷ தேவ திட்டத்தை நிறைவேற்றும் தலைவனாக அவரை தெரிந்தெடுத்தார். ஆகவே உங்களையும் தேவன் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி விரும்புகிறார். அவருடைய கரத்திலே நாங்கள் முற்றுமாய் ஒப்பு கொடுப்போமா? மோசையை போல் அவருடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி மறுரூப மலையிலே எவ்விதமாய் சீனாய் மலையிலே தேவ அனுபவத்தை பெற்றுக் கொண்டானோ, அந்த மேகத்துக்குள்ளே பிரவேசித்து தேவ தரிசனத்தை பெற்றுக் கொண்டானோ, அவ்வளமான தரிசனங்களை நாங்கள் காணும்படியாக, அவ்விதமான அனுபவங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் என்று உங்களை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அங்கே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் ராஜரீக கூட்டம். மோசே அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கிறோம், முதலாம் வெளிப்படுத்தல் ஆகமத்திலே நாங்கள் முந்தி பார்த்தபடி தேவன் எங்களை ஒரு விசுவசித்த காரியத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் எங்களை முற்றுமாய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே,
நீர் மோசையை அழைத்தது போல, மோசையை ஆண்டவரை தெரிந்தெடுத்தது போல எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையும் நீர் தெரிந்தெடுத்து விஸ்வசித்தமாக உம்முடைய தேவ சித்தமும் திட்டமும் நிறைவேறத்தக்கதாக எங்களை வனைந்தெடுத்து உருவாக்கும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தமும் திட்டமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று முற்றுமாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் தாமே எவ்விதமாய் மோசையை குறித்து சாட்சி கொடுத்தாரோ அவ்வண்ணமாய் தேவனங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். இவள் என்னுடைய மகள், இவள் என்னுடைய தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக என்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட மகள், இவள் விசேஷித்த ஜாதி, இவள் என்னுடைய ராஜாவும் ஆசாரியமாய் நான் ஆக்கப்பட்ட என்னுடைய மகளை கொண்டு என்னுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று தேவன் உங்களை தம்முடைய கரத்திலே எடுத்து ஆசீர்வதிப்பார். தொடர்ந்துமாய் நாங்கள் ஜெபித்து இந்த நேரத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. ஒரு தேவ திட்டத்தோடு ஒரு சித்தத்தோடு ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு மனம் திரும்புதலை கொடுத்து பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாற்றி ஆண்டவரே, அது மட்டுமல்ல கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி எங்களிடத்திலே அன்பு கூர்ந்து உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை பாவமர கழுவி ஆண்டவரே, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் ஆக்கிய உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு வல்லமையை செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலே கர்த்தாவே கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. யார் யார் சோர்ந்திருக்கிறார்களோ, வேதனையினால் வியாதியினால் ஆண்டவரே பிரச்சனைகளினால் மனம் கலங்கி இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளும் ஓங்கும் புயத்துக்குள்ளும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை தெரிவு செய்து நீரே அவர்களை அழைத்தீரப்பா. அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறேன். உடைய அந்த வார்த்தைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதியும். சகல துதி கனம் மகிமை யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி ஆசீர்வாதங்களை வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Amen, amen. Thank you for that wonderful message, Sister Arundhati. It was a challenging message. The Lord instilled upon your heart to share it with everybody. We were really encouraged by it. We are kings and priests, and we are a chosen generation, a royal priesthood, of course. And so the Lord has put Moses as an example to use him. The first 40 years was in the palace, but the next 40 years, how he chose him and put him through the wilderness to prepare him to lead the people of Israel out of Egypt through the into the promised land through the wilderness for 40 years. So that was a wonderful way you brought forth that message. Thank you. God bless you and your family and use you mightily in Jesus' name. Amen. God bless you.